இவரோட நெஞ்சில ஒரு யாரும் சொல்லாத ஒரு விஷயம், நெஞ்சில ஒரு பெரிய தேசிய தலைவரோட புகைப்படம் பச்சை குத்தப்பட்டிருக்கு. பசுமன் முத்துராமலிங்க ஒரு படம் பச்சை குத்தப்பட்டிருக்கு. அப்ப தூத்துக்குடி ஜெயில இருந்து வேற ஒரு டீம் வர்றாங்க. கராத்தே செல்வின்னு தெரியுங்களா, அவங்க டீம் உள்ள வர்றாங்க. கோழி அருள் இந்த மாதிரி டீம் உள்ள வர்றாங்க. உள்ள வரக்குள்ள நீ என்ன இந்த பச்சை குத்தி இருக்க, இந்த கம்யூனிட்டி கிடையாது நீ அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் மதுரை ஜெயில இவர் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியல. அப்பதான் முதல்ல அங்க ஒரு பெரிய கிளாஷ் ஏற்படுது. மதுரை ஜெயில ஒரு சாதி சண்டை இருந்தது தெரியுமா, ஜெயிலுக்குள்ள அடிச்சுக்கிட்டேன். பிளாக் அது இந்த பிரச்சனை தான். நீ இல்லப்பா, நீ இன்னாலும் இல்லையே, நீ முக்குளத்தூர் சமுதாயம் இல்லையே நீ அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அது கிளாஷுக்கே அவர் தான் காரணம். அதனாலதான் இவ்வளவு எழுத்து படி சுத்துறாங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு தகவல் வந்துருச்சுன்னா செஞ்சு விட்டுருவாங்க. செய்யறதுக்கு தகுதியான ஆளு தான். எதுக்குமே ஃபிட் இல்லை, இந்த சொசைட்டில வாழவே தகுதி இல்லைங்கிறப்ப என்ன செய்யும், சுட்டுட்டா என்ன சொல்லுவாங்க, வேற ஏதோ உண்மையை மறைக்கிறதே அவனை கொண்டுட்டாங்க. ஆனா ஒரு ஜிப்சி சுப்ரீம் கோர்ட் போய் பெயில் வாங்கிட்டு வர அளவுக்கு கான்டாக்ட் இருக்கு. இப்ப விளாத்திக்குளத்துல வந்து ஒரு கண்டிஷன் மேல் கையெழுத்து போட வந்தப்போ ஒரு அஃபென்ஸ் செய்யறாருன்னா நீங்க ரொம்ப திட்டமிட்ட ஆளா வேணாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. யார் மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே போற போக்குல ரன்னிங்ல அப்படியே ஒரு பைக் எடுக்கிறது, அப்படியே போறது அப்படியே அந்த பைக் பெட்ரோல் முடியல விட்டு அடுத்து பண்ணிட்டு இருக்குது. அப்படியே மூவிங்ல இருக்குது. அது ஒரு இடத்துல இருந்தா உங்களை ஈஸியா பிடிக்க முடியும். பஸ் ஸ்டாண்டு இறங்க தூங்குறது இரவுகள்ல. கொஞ்சம் கூட இந்த பூமியில வாழ்வதற்கான எந்த அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு நபராக தான் பாக்குறேன். நிறைய ரேப்பை பத்தி பேசியிருக்கோம். உனக்கு 60 வயசு மூதாட்டியும் ரேப் பண்ணிருக்க, 14-15 வயசு பிள்ளையும் ரேப் பண்ணு. உனக்கு நேரேஷனே கிடையாது. 2 மனைவி, எதுலையுமே நீ சிங்க் ஆகல. அப்போ உன் மைண்ட் செட்டு டோட்டலா கொலாப்ஸா இருக்கு. உன்னை எப்படி இந்த பூமியில வைக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி பள்ளி மாணவி பாலியல் செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்மமுனீஸ்வரன் 30 வயசு. அவருக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காரு, அவராவே மாவீரன் ஒரு பேரும் வச்சிட்டு இருக்காரு. அவரை பற்றி வெளிவராத தகவல்களை எக்ஸ்க்ளூசிவாக நான் சொல்கிறேன், கேளுங்க. இவருக்கு வந்து முதல்ல ஒரு கல்யாணம் ஆகுது. இவர் வந்து முதுகுளத்தூர் பகுதியை சார்ந்தவர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். ஒரு கல்யாணம் ஆகுது. அது ஒரு பெண் குழந்தையோட அது போயிடுது. இவர் இன்னும் வாழலை. ஏன்னா இவர் வந்து ஒரு ஜிப்சி மாரி, ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. அங்கங்கே போகிறது, அங்கங்கே திருடுறது, அங்கங்கே அப்படி போயிட்டே இருக்குது. அடுத்து 2வது கல்யாணம் ஒன்று பண்ணுறாரு. மானாமதுரையில் ஒரு 2 திருட்டு வழக்கு இருக்குது. ஆக மொத்தம் 24 வழக்கு இருக்குது ஒரு மேலே டோட்டலாக டேலி. ஊராக போகிறது தான் இவரோட வேலை. என்னை பொறுத்தவரையிலையும் எனக்கு கொடுத்த சோர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, தெரிஞ்ச ரேப்பு இது, தெரியாத ரேப்பன் பண்ணுறது எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் அவரை விசாரிச்சா தான் தெரியும். அப்போ எப்படி ஜிப்சின்னா அவங்க புரியுன்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் தூங்குவாங்க, நாளைக்கு எங்கேயோ தூங்குவாங்கன்னு ஒரு பைக் எடுப்பாங்க. அங்கே எங்கே ஒயின் ஷாப்புக்கு அந்த பைக் எங்கே இடைக்கு போட்டு சரக்கு வைக்கிறது, அப்படியே சுற்றுறது. மனம் போன போக்கில் கால் போகலாம். மனம் என்ன மனம் இருக்க போகுது. ரேப்பு நிறைய, வயசு வித்தியாசம் இல்லாமல் ரேப்பு. இதில் வந்து 2020ஆம் ஆண்டு 60 வயது மூதாட்டியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி ரேப் பண்ணி மூக்குத்தி இந்த காது தோடு இது 2 எடுத்துறாரு. அக்யூஸை பிடிக்கவே முடியல. அதையும் பாருங்க, அடகு வைக்கக்குள்ள அக்யூஸ் தூக்குறாங்க. அதுல ஆமா. அப்ப யார இருந்தது, இப்ப ஐஜி இருக்காருல, அஸ்ரா காரத், அவர் தான் தூக்குறாரு. அடகு வைக்க போக்குள்ள ரெக்கவரியில இருந்து அப்படி பிடிச்சி விட்டாங்க. அதை பிடிச்சி வந்து 2021 ஜெயில தான் இருக்காடி. 2024 வழக்கு தண்டனை ஆகுது. எது, இந்த பாட்டியை ரேப் பண்ணி கொண்ட வழக்குல, மூதாட்டி வழக்கு, அது வந்து தூத்துக்குடி செஷன்ஸ் கோர்ட்ல தண்டனை ஆகுது 2024. அது ஒரு அப்பீல்ல தான் இப்ப பெயில வந்தது. மதுரை ஜெயிலில் இருக்கக்குள்ள ஆசன வாயில கஞ்சா ஏற்றிட்டு வந்த வழக்கு இவர் மேலே இருக்கு. 2-3 டைம் கஞ்சா ஏற்றிட்டு வந்த வழக்கு இவர் மேலே நிலுவையில் இருக்கிறது. மதுரை ஜெயில் கேஸ். இது எல்லாம் போக துரைசாமின்னு ஒரு என்கவுண்டர் எடுத்து தெரியுமா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வச்சு பண்ணாங்க. திருச்சியை சார்ந்தவர் அவர். அவருக்கு ஜெயிலில் ஆடலி வேலை பார்த்துட்டு இருந்தது தான் துரைசா. இந்த தர்ம முனீஸ்வரர் ஆடலி வேலைனா சும்மா துணிமணி துவைக்கிறது, ஒன்றும் வழி இருக்காது இவங்களுக்கு. இவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க அதை மாதிரி வேலை எடுப்பு தான். அது நல்ல வார்த்தை தான், எடுப்பு தான். அந்த வேலை பார்த்தது. அப்புறம் இவரோட நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கக்குள்ள அவரும் இவரை கை நழுவுகிறார். போனி செட் ஆகாது. ஏன்னா ஜெயிலில் பிளாக்லாம் ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. அப்ப இவரோட நெஞ்சில ஒரு யாரும் சொல்லாத ஒரு விஷயம், நெஞ்சில ஒரு பெரிய தேசிய தலைவரோட புகைப்படம் பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. பசுமன் முத்துராமலிங்க ஒரு படம் பச்சை குத்தப்பட்டிருக்கு. அப்ப தூத்துக்குடி ஜெயிலேருந்து வேற ஒரு டீம் வர்றாங்க. கராத்தே செல்வின்னு தெரியுங்களா, அவங்க டீம் உள்ள வர்றாங்க. கோழி அருள் இந்த மாதிரி டீம் உள்ள வர்றாங்க. உள்ள வரக்குள்ள நீ என்ன இந்த பச்சை குத்தி இருக்க, நீ இந்த கம்யூனிட்டி கிடையாது நீ அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் மதுரை ஜெயிலில் இவர் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியல. அப்பதான் முதல்ல அங்க ஒரு பெரிய கிளாஷ் ஏற்படுது. மதுரை ஜெயிலில் ஒரு சாதி சண்டை இருந்தது தெரியுமா, ஜெயிலுக்குள்ள அடிச்சுக்கிட்டேன். பிளாக் அது இந்த பிரச்சனை தான். நீ இல்லப்பா, நீ இன்னாலும் இல்லையே, நீ முக்குளத்தூர் சமுதாயம் இல்லையே நீ அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அது கிளாஷுக்கே அவர் தான் காரணம்.
ஒருத்தரோட பின்னணி எங்கெல்லாம் போய் இடிக்குது பாருங்க, சுற்றி 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 சுற்றி. அதை கண்டுபிடிச்சி கொண்டது அவங்க தான் சொன்னது. கண்டுபிடிச்சி அப்புறம் ஒத்துக்கிட்டு அப்புறம் ஒரு மாதிரி அது அதாவது டைலூட் ஆகுது. இப்போ தர்மமுனீஸ்வரனை பற்றி தூத்துக்குடியில் வந்து கண்டிஷன் மெயில் தான் கையெழுத்து போட வந்தது. கையெழுத்து போட்டுட்டு போகிற வழியில் அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க, அந்த விண்டு மில் இருக்குல்ல, மிண்டு மில், காற்றாலை மின்சாரத்தோட பகலில் தெரியுது அந்த ஷாட்டு. அந்த குழந்தை இறந்து போன குழந்தையோட கொலை செய்ய படுகொலையான குழந்தையோட தங்கை சொல்கிறாங்க, சாயந்தரம் 6:20 தான், 15க்கு மேலே 6:15 மேலே தான் வெளியில் போனான்னு சொல்கிறாங்க. அது டே ஷாட், அது இன்ஷாட்னு சொல்லுவாங்க, உள்ளே வந்தது. அதை வச்சு தான் குழுவாகி பிடிக்கிறாங்க. இதுவே எப்படி அந்த பைக்கு என்ன கொண்டு போகல, பார்த்திபனூரில் திருண்ண பைக்கு கிட்டத்தட்ட பார்த்திபனூர், தூத்துக்குடி, நெல்லை, இப்படி ஒரு 3 மாவட்டத்தில் அப்படியே ஜிப்சியாக வருது. மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம், அந்த பெல்ட்டில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் பிடிக்கவே முடியாது. அவங்கள இந்த வழக்கிலே 9 நாள் போலீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அவர் பேட்டி கொடுக்கல எதனா சொன்னார் எஸ்பி, நாங்கள் ஃபுல்லாகவே சயின்ஸ் விட்னஸ் வச்சு பிடிச்சிருக்கோம். நீங்கள் சொல்லுனா எப்படி நான் சொல்கிறது? சயின்ஸ் விட்னஸ் சொல்ல முடியாது. அது வந்து டிக்டேட்டாக பேப்பராக தான் இருக்கும். மேனுவல் விட்னஸ்னா அந்த குழு அங்கே ஒருத்தர் பிடிச்சோன்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் டாக்குமெண்டேஷன். அது வெளியில் சொல்ல முடியாது. திருப்பி சொல்ல முடியாதுங்க என்று. அந்த பைக்கை தேடி பார்த்திபனூர் போலீஸ் ஸ்டேஷன் போக்குள்ள தான் இது குளத்தூர் போலீஸ் அஃபென்ஸ் நடந்தது, விளாத்தி குளத்தில். அந்த போக்குள்ள தான் அந்த லீவ் எடுத்து பிடிக்கிறாங்க. அப்புறம் தான் இவன் ஒரு பைக்கு திருடன், ஜிப்சி, போயிட்டே இருக்கா கேரக்டர், ஒரு இடத்துல நிற்க மாட்டான் அப்படின்னப்பதான் அவனை பிடிக்கிறது லேட் ஆயிடுச்சு. ஒரு வீடு வாசல் உங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் போலீஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவாங்க. செல்ஃபோன் கிடையாது முதல் விஷயம். தர்மமுனீஸ்வரன் செல்ஃபோன் கிடையாது. செல்ஃபோன் இருந்தால் ஈஸியாக கேட்ச் பண்ணியிருக்கலாமே, செல்ஃபோன் கிடையாது. இது எல்லாத்த விட நேற்று இரவு தர்மமுனீஸ்வரனை அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டிக்கு மேலே இருக்கும் நீங்கள் போலீஸ் சொல்லி டெம்போ டிராவலர் பலத்த பாதுகாப்போட வீட்டுக்கு அழைச்சி போகிறாங்க. ஆனால் அதில் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, காலையில் நல்ல செய்தி வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இல்லை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இப்போதான் ஆரம்பிக்க முடியும். இல்லை நல்ல செய்தி கெட்ட செய்தி சொல்லு. இப்போதான் உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கணும். ரெண்டாவது ரிமாண்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அக்யூஸ்ட்டை தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு நாளைக்கு உள்ளாயிடும். பெரிய தலைவலியை கொண்டு போட்டு போலீஸுக்கு அது செய்ய மாட்டாங்க, மேக்ஸிமம் செய்ய மாட்டாங்க. ஆனால் மக்களோட கொதிப்பை அடக்குவதற்கு சில இது செஞ்சு தான் ஆகணும். இப்போ ரெண்டாவது, இப்போ தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் இருக்குது ஸ்டேட், அதை நீங்கள் பார்க்கணும். சில விஷயம் அது மக்களுக்கு நம்ம புரியப்படுத்தும். சிஎம் கண்ட்ரோலில் இருக்குன்னாக்கா ரைட், ஓகே, அது செய்யலாம், அது வேறு மாதிரி இருக்கும். அது ஏன்னா காவல்துறை வச்சிருக்கிறது வந்து சிஎம் கண்ட்ரோல். இப்போ எல்லாமே தேர்தல் ஆணையம் சொல்கிறது தான் கேட்கணும். நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு. அது முக்கியமான அதில் பார்க்க வேண்டிய விஷயம். போலீஸால் செஞ்சால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ இழுத்துப்படி சுற்றுறாங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக யார்ட்டாவது ஒரு தகவல் வந்துருச்சுன்னா செஞ்சு விட்ருவாங்க. செய்கிறதுக்கு தகுதியான ஆள் தான். இதுக்கு மேலே போட்டுக்கிட்டு என்னத்தான் போட்டு இருக்கிறது. நம்மளும் எவ்வளோ நாள் தான் என்கவுண்டருக்கு எதிராக பேசுறது, எதுக்குமே ஃபிட் இல்லை, இந்த சொசைட்டியில் வாழவே தகுதி இல்லைங்கிறப்ப என்ன செய்யுது? சுட்டுட்டா என்ன சொல்லுவாங்க? வேற ஏதோ உண்மையை மறைக்கிறதே அவனை கொண்டுட்டாங்கப்பாங்க. பேசுகிற வாய் பேசதான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கிறது இதில். ஏன்னா இந்த டிகோட் தேர்தல் எலெக்ஷன் டைம்ங்கிறது ஒரு பிரச்சனை. சிஎம் கட்டுப்பாட்டில் தான் நேரம் அதை பண்ணிடுவாங்க, அது பெரிய விஷயம் இல்லை அது. ஆனால் வீட்டுக்கெல்லாம் அழைச்சி போயிருக்காங்க. வேறு ஏதாவது உள்ள பிடங்கள் இருக்கா வீட்டுக்குள்ளே, வேறு ஏதாவது நகைத்தடி இருக்கா, வேறு எதுவும் பைக் இருக்கா வீட்டுக்குள்ளே, ரெக்கவரி எடுக்கணும்ல, எடுத்து பிடிக்கணும்ல. ஏன்னா இதோட விட மாட்டாங்க. இதுக்கு பிறகு பிணையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு ஜிப்சி சுப்ரீம் கோர்ட்டு போய் பெயில் வாங்கிட்டு வர அளவுக்கு அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கு. ஜெயிலில் எடுக்கிற கான்டாக்ட் தாங்க அதெல்லாம். வெளியெல்லாம் அவ்வளோ கான்டாக்ட் உருவாகாது. ஜெயிலுக்குள்ளே லிங்க் அடிச்சு அப்படி பிடிச்சி வச்சுக்குவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஜெயிலுக்கு போனீங்கன்னா இந்தியா பூரா கான்டாக்ட் எடுக்கலாம். ஏன் கென்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, நைஜீரியன்ஸ் வரையும் உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். எல்லாரும் தான் உள்ள இருக்காங்களே, லிங்க் எடுத்து போக தெரியும். பெரிய பொருளாதாரம் இல்லை இவர்கிட்ட. அப்போ உள்ள வேலை செஞ்சு எல்லாரையும் சரி பண்ணி அப்படியே மேக்கப் பண்ணி போட்டுருவாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி உள்ள. பட் இப்போ விளாத்தி குளத்தில் வந்து ஒரு கண்டிஷன் மேல் கையெழுத்து போட வந்தப்போ ஒரு அஃபென்ஸ் செய்கிறாருன்னா நீங்கள் ரொம்ப திட்டமிட்ட ஆளாக வேணாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. யார் மட்டாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே போகிற போக்கில் ரன்னிங்கில் அப்படியே ஒரு பைக் எடுக்கிறது, அப்படியே போகிறது அப்படியே அந்த பைக்கு பெட்ரோல் முடியல விட்டு அடுத்த வண்டி எடுக்கிறது, அப்படியே மூவிங்லேயே இருக்குது. அது ஒரு இடத்துல இருந்தால் உங்களை ஈஸியாக பிடிக்க முடியும். பஸ் ஸ்டாண்டு வேற எங்கேயாவது தூங்குறது இரவுகளில், அந்த சின்ன இடத்துல தூங்கிப்பாங்க. அதே மாதிரி ஒரே வண்டி யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு வண்டி எடுத்தோன்னா அடுத்த வண்டி ஒரே வண்டினா 10 சிக்னலில் உங்கள் நம்பர் ஏதோ ஒரு இடத்துல போட்டோ பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா சிக்னல்லையும் கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே வண்டினா மாட்டிப்பீங்க, பெட்ரோல் போட போவீங்க, பங்குக்கு போவீங்க, மாட்டிப்பீங்க. ஒயின் ஷாப்பில் விட்டா அடுத்த வண்டி தூக்குறது இவரோட கேரக்டர். அது ஒயின் ஷாப் விட்டு சரக்கடிக்குள்ள வெளியே அவங்கள வேற வண்டி எடுத்துகிட்டு போகிறது.
இந்த வண்டி விட்டுறது. பப்ளிக் கையில் மாற்றதே கிடையாது. அது உங்களுக்கு சில குறியீடெல்லாம் சொன்னேன், நம்மள ஒரு மாதிரி பில்டப் பண்ணி அப்படியே இருந்துக்கிறது. அது வந்து பப்ளிக் வந்து ரெகனைஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இந்த பூமியில் வாழ்வதற்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாத ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். நிறைய ரேப்பை பற்றி பேசியிருக்கோம். உனக்கு 60 வயசு மூதாட்டியும் ரேப் பண்ணியிருக்க, 14-15 வயசு பிள்ளையும் ரேப் பண்ணுற, உனக்கு நேரேஷனே கிடையாது. 2 மனைவி, எதுலேயுமே நீ சிங்க் ஆகலை. அப்போ உன் மைண்ட் செட்டு டோட்டலாக கொலாப்ஸாக இருக்குது. உன்னை எப்படி இந்த பூமியில் வைக்கிறது? வாழ தகுதியற்ற. அவ்வளோதான். அதுதான் சிம்பிள் ஐசே. அது போலீஸ் தான் முடிவெடுக்கணும். அது பட் நம்ம என்கவுண்டரை ஆதரிக்க முடியாத ஆளு தான். கோர்ட்டு கொண்டு வாங்க, ஒரே தன்னை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அதை விமர்சனம் பண்ணுவாங்க. கோர்ட்டு கொண்டு தன்னா கோர்ட்டு வழியாக தன்னை வாங்கணும். நம்ம எப்படி அப்படியே விடுறது? பல கட்ட விசாரணை இருக்குது. அது எஸ்பி நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, பார்த்தீங்களான்னு. அவசரப்படாதீங்க, நான் இன்னும் விசாரிக்கணும். அதான் அக்யூஸை கேட்ச் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. வேறு யாரும் இருக்காங்களா இதில் இன்வால்வ்டு இருக்காங்களா? வேறு எங்கெல்லாம் நீ பண்ணியிருக்க? வெளியில் வந்து மோர் தென் 2024 செஷன் தண்ணே ஆகுது. அதுக்கு பிறகு 1 year 2025 26 3 மாதம் ஆகிட்டு. டெய்லி 1.5 year டெய்லி ஒன்று மாரி கூட பண்ணக்கூடிய நபர்கள் தானே அவங்க. பாதி இது எஃப்ஐஆர் ஆகிருக்கும், பாதி இது ஆகாமல் போயிருக்கும், பாதி இது கம்ப்ளைண்ட் ஆகிருக்காது, தெரியாமல் போயிருக்கும், பாதி பணங்களை அடக்கம் பண்ணியிருக்கலாம், புதைச்சிருக்கலாம், எரிச்சு விட்ருக்கலாம். அதுதான் அவர் சொன்னார், எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் ஃபுல்லாகவே நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் தகவல் சொல்கிறேன் அப்படின்னு. பார்த்துங்க, ஒரு பச்சை குத்துறது போகிறது வர்றது எல்லாமே உண்மை என்று பேசுவதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. மாறி கூட இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்காங்க, ஜீசஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் அவங்க போய் பார்த்தா அவங்க இந்துவாக தான் இருக்காங்க. புற போட்டிருக்காங்க, பார்த்தா அவங்க வேற மதமாக இருக்காங்க. சொல்ற ஒரு குறியீடுகள் வந்து வேற வேற மாதிரி தெரியும். எப்படி பச்சை குத்துறாங்க? காரணம் என்ன? ஒரு சேஃபர் சூனுக்காக குத்துறது தான். ஒரு சேஃபர் சூன். தென் மாவட்டங்கள் மெஜாரிட்டி ஜெயிலுக்குள்ள யார் இருக்கா? முக்குளத்தூர் சமுதாயம் இருப்பாங்க, நாடார் சமுதாயம் இருப்பாங்க, தேவேந்திர குல சமுதாயம் இருப்பாங்க. மெஜாரிட்டி சொல்கிறேன். அந்த ஒரு இதில் இப்போ கன்னியாகுமரி போனீங்கன்னா நாடார் சமுதாயம். ஆமாம், ஓவரால் தென் மாவட்டம் மத்திய சிறைச்சாலை மதுரை தான் பெருசு. அப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இந்த ஒரு 4-5 மாவட்டம் சுற்றி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மானாமதுரை, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, இவங்க பாளையங்கோட்டை பெரிய ஜெயிலு, அவங்களெல்லாம் ஒரு இடத்துல கொண்டாந்து வைப்பாங்க. அப்போ மெஜாரிட்டியை குத்திக்கிட்டா ஜெயிலுக்குள்ள சொகுசாக இருந்துடலாம். விடுப்பா நம்ம பையன்ப்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த பிளான் தான் இதில். பொது வழியிலையும் வந்து உங்களை பாதுகாத்துருவாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. நேற்று வரையும் அப்படி தான் உண்மைன்னு சொல்லியெல்லாம் பேசினாங்க. அப்புறம் இந்த சோர்ஸ் நமக்கு ஒரு வேல்யூபுளான இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம் சோர்ஸ். அதுக்கு பிறகு தான் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். என்னையாவது குற்றங்களுக்கு ஜாதி மதம் தடை இல்லை. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அக்யூஸ் தான். அக்யூஸ் கிரைமாக மட்டும் பாருங்கள், கிரிமினல்ஸை ஹீரோவாக பார்க்காதீங்க. இவெல்லாம் ஹீரோ கிடையாது. எவ்வளோ கிரிமினல்ஸ் தெரியும், அவங்களாம் நிறைய நல்லது சமுதாயத்தை செய்வாங்க. பெண்களை எட்டி பார்க்காத ரவுடிகளை எனக்கு தெரியும். பெண் வழி தவறுகளே இருக்காது அவங்கள்ட்ட. மது அருந்தாத தாதாக்களை எனக்கு தெரியும், மது அருந்த மாட்டாங்க. இது பெண்கள் லேடிஸ் மென்டல் வீக்னஸே இருக்காது. ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, பாடி ஃபிட்டாக உள்ளவங்களாம் இருக்காங்க. சொல்ல தெரியும், எனக்கு ஒரு 100 பேரை இப்போ சொல்லுவேன். அவங்களாம் இந்த மாதிரியான விஷயங்கள் லேடிஸ் மேட்டர் பஞ்சாயத்து கூட ஆள் இருந்தாலே வரட்டி விட்ருவாங்க. நீ வராதரா, ஓடுறா, கிளம்பிடாத. ஏன்னா அவங்க இப்போ வேறு மாதிரி இருப்பாங்க சமுதாயத்தில். ஆனால் இவங்க வேறு மாதிரி இருக்கிறது. இவன் வந்து கிரிமினலும் கிடையாது, கிரைமும் கிடையாது, ரவுடியும் கிடையாது, தாதாவும் கிடையாது. ஒரு ஒஸ்ட்டு குப்பை, சாக்கடை, சைக்கோ. யாருக்கெல்லாம் ஆதரவு பரிந்து பேசுறதுல யாருமே இல்லை. இவன்தோ இவரோட கம்யூனிட்டிலேருந்து யாரும் பரிந்து பேசலை. நான் கான்டாக்ட் பண்ணி கேட்டப்போ இல்லை, அதெல்லாம் இல்லைங்க, இப்படி ஒரு மனிதன்லாம் இங்கே யாரும் வேண்டியதே இல்லை, அவெல்லாம் அப்படி தான் தகவல் சொன்னாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.